ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி ஹன்ச்பேக் இன் தி பார்க் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழில் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பைலிங்குவலில் வரும். பை டைலன் தாமஸ் அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயத்தோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், போயம் இன்ட்ரோடக்ஷன், ஃபார்ம் அண்ட் டோனு, தீம் ஆஃப் த போயம், போயம் சம்மரி, போயம் லைன்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கண்டென்ட்டில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ஆத்தர் பார்த்தீங்கன்னா டைலன் தாமஸ். அவர் எப்போ பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா 27 அக்டோபர் 1914 பிறந்திருக்காரு. அஃப்லான்ஸ் யுனைடெட் கிங்டமில். டெத்து பார்த்தீங்கன்னா 9 நவம்பர் 1953 செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தோலிக் மெடிக்கல் சென்டர், நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அங்கே இருந்திருக்காரு. பிறந்தது பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது யூகேனா லண்டனில். இறந்தது பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அமெரிக்காவில். ஃபுல் நேம் டைலன் மெர்லைஸ் தாமஸ் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். டைலன் மெர்லைஸ் தாமஸ் வாஸ் எ வேல்ஸ் poet and writer whose works include the poems Do Not Go Gently Into the Good Night and Death Shall Have No Dominion, The Play for Voices, Under Milkwood, and stories and radio broadcasts such as A Child's Christmas in Wales and Portrait of the Artist as a Young Dog. இதெல்லாம் இவரோட ஒர்க்கு. அடுத்து இவரோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா, டைலன் தாமஸ் வாஸ் எ maverick and a very famous Welsh poet. He died tragically young in 1953. அப்படி 1953 இறந்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏஜ் 39 தான் ஆகுது. டியூ டு ஹிஸ் அப்யூஸ் ஆஃப் ஆல்கஹால்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஹி ரோட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ் despite his parents both being fluent Welsh speakers, and in spite of this, he is still considered to be one of Wales's greatest poets. Dylan Thomas is described as a neurotic, sickly child who shied away from school and preferred reading on his own. Poets organization. It is easy to see how Thomas would relate with both the hunchback and the speaker in the Hunchback in the Park. He seemed to observe people more than engage with them. Thomas uses the boys, the hunchback, and the portrait of the women to explore themes of humanity, creativity, and nature in the Hunchback in the Park. இந்த போயத்தில் அவரோட என்ன எழுதியிருக்காரு, அவரோட சுச்சுவேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயத்தோட ஃபார்ம் அண்ட் டோன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹன்ச்பேக் இன் த பார்க் இஸ் எ சோம்பர் ஷேட் பீஸ். It is presented in 7 stanzas, all of which are equal in length, containing 6 lines each. Despite this highly organized structure, the poem has a disjointed feel due to the long sentences. அது பார்த்திங்கன்னா இதில் 7 ஸ்டான்ஸாக இருக்குது. அதில் ஒரு ஸ்டான்ஸாவிலையும் 6 லைனு. இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் கட்டாகி வர மாதிரி தெரியும். The poem is lettered with a enjambment lines and actually only has 3 full sentences in total. This is possibly to help emphasize the fact that on the face of it, the hunchback's life is a simple, but underneath what everybody sees there is a complex human being with a wealth of emotions that he struggles to deal with. போயத்தோட தீம் பார்த்தீங்கன்னா, the hunchback in the park is ostensibly on the story of an isolated, deformed man who lives in a park. It chronicles the cruelty that this man had to endure and makes a reader think about how they treat people and how their actions towards those who are different could make those people feel. அது தீம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்க்கில் இருக்கக்கூடிய ஹன்ச்பேக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உடம்புல ஊனமுற்ற, அதாவது கூன் வளைஞ்ச
ஒருத்தரோட கதையை தான் வந்து சொல்கிறாரு. அவர் அந்த பார்க்கில் தங்கியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இதில் ஃபுல்லாக சொல்கிறாரு. அதை ஷார்ட் சம்மரியை சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹஞ்ச் பேக் இந்த பார்க் அப்படின்னா, அந்த ஹஞ்ச் பேக் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புல முதுகில் கூன் விழுந்த ஒரு மனிதர். அவர் வந்து அந்த பார்க்கில் இருக்கிறாரு. அந்த பார்க்கில் இருக்க பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு நரேட்டர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த ரைட்டர் எழுதியிருக்காரு. அவர் அந்த பார்க்கில் இருக்கப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அப்புறம் அது கிடைக்கக்கூடிய துன்பங்கள், மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு, இதெல்லாம் தான் அந்த பாயிண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு வராரு. இதனால் அவருக்கு என்ன மன உளைச்சல் ஏற்படுது, இதனால் என்ன சந்தோஷங்கள் ஏற்படுது, மக்கள்கிட்ட இவருக்கு என்ன விதமான ஒரு ரெப்ரசன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 6 லைன் அதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா வைஸை சம்மரி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் போயம்ஸ் லைன்ஸை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹஞ்ச்பேக் அப்படின்றது அவர் கூன் விளைஞ்சாலும் அந்த பார்க்கில் வந்து இருக்கார். அந்த பார்க் எப்போ ஓப்பன் ஆகுதோ, அதாவது ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணதையுமே இவர் வந்து உள்ளே வந்துடுறாரு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் உள்ளே இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா இவருமே வந்து இவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, பேர் எதுவும் சொல்லலை, சாலிட்டரி மிஸ்டர் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணார். அதாவது மதிப்புக்குரிய ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் கூன் வளைஞ்ச ஒருத்தர் வந்து அந்த பார்க்கில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கார். அவரால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை சப்போர்ட் பண்ணி இருக்கிறதாகவும் அந்த மரத்துக்கு இடையில் உட்காந்துருக்கிறதாகவும் சொல்லிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் டேவும் ஒரு நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் தான் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு தனியாக எந்த வீடுமோ இல்லை அவருக்கு தனியாக வேலையோ எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பார்க்லேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா இந்த ஹஞ்ச்பேக்கோட நிலைமையை பார்த்தா இந்த ஸ்டேட்டோட வறுமையை பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இவர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணப்பட்ட ஒரு ப்ரெட்டை தான் சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா வர இடத்துல இருக்கக்கூடிய செயினில் கோத்துருக்க ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் தான் வந்து தண்ணி வந்து குடிக்கிறாரு. வேறு எந்த விதமான இவருக்கு எந்த திங்ஸுமே இல்லை. அங்கே வந்து ஒரு ஏழ்மையாக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவரை தான் வந்து சிம்பலைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறாரு. இந்த கூன்வளைஞ்ச மனிதன் வந்து அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கார், அவருக்கு எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவருக்கு ஃபுட்டு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் வந்து வரவங்க பார்த்திங்கன்னா இவங்க சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவர் வந்து இந்த கூன்வளைஞ்சவரை வந்து அடிக்கடி அவங்க வந்து வம்புழுக்கிறது, டீஸ் பண்ணுறது, அவருக்கு எதுவும் இடையூறு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தப்போ இவரும் கூட அந்த மாதிரி சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி பார்க்கு போனதாக வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு. பட் இவர் இந்த மாதிரி எதுவும் பண்ணதாக சொல்லலை. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸு அவர் குடிக்கக்கூடிய அந்த செயின் கோத்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சரள மண், கல் அதெல்லாம் அள்ளி போட்டு போயிடுவாங்களாம். இவரால் அதெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணி குடிக்க முடியாது. பட் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு வராருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3rd ஸ்டான்ஸாவில் அந்த பார்க் எப்போ ஓப்பன் ஆகுது, காலைல ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகிறப்பே வந்து அவர் உள்ளே வந்துடுவாராம். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைமில் இந்த டவுனுக்குள்ளே இருந்து பசங்கள்லாம் வர பார்த்தீங்கன்னா அந்த வர சத்தம் கேட்டதையுமே இவர் இந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடலாம், அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாராம். ஏன்னா அந்த பசங்க பண்ணுறது இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம், குரூவல்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்களாம், அவர் வந்து டீஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கனால அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாராம். அவங்க தூரத்தில் வரும்போது சத்தம் கேட்குறப்பவே அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுவாராம். 4th ஸ்டான்ஸா அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா இவரை அதாவது இந்த கூன் வளைஞ்ச மனிதனை பார்த்துட்டு அவங்க இவரை மாதிரியுமே வந்து மார்க் பண்ணுறது, அந்த ஆக்ட் பண்ணி கொடுக்கறது, இவரை மாதிரியே வந்து நடக்கிறது, இவரால் முடியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த இவரை வந்து சிம்பலைஸ் பண்ணி அவங்க மார்க் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணி இவரை வந்து ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி இவரை வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்.
இதெல்லாம் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பசங்கள்லாம். பட் இவரால் எதுவுமே பண்ண முடியாதான். அவர் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவாராம். 5th ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் இந்த பசங்க எவ்வளோ தான் வம்பிழுத்தாலும் இவர் அதெல்லாம் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இவருக்கு அந்த பார்க்கில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷம் இதை மட்டும் நினச்சிக்கிட்டு இவர் வந்து லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்காராம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வான்ஸ், அங்கே அந்த இருக்கக்கூடிய பறவைகள், அந்த வரக்கூடிய மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் சீன்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து லைஃப்பை ரன் பண்ணுறாராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடல் வலிமையை விட மன வலிமை, அந்த புத்தி வலிமையை தான் வந்து ஒரு மனிதன் அழகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்டர் சொல்லிட்டு வர்றாரு. இந்த சில்ட்ரன்ஸ் டீச் பண்ணுறாங்களோ இவங்களை பற்றி சொல்லுவார். அடுத்து 6th ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, இந்த ஹஞ்ச் பேக் மேன் வந்து இப்படியே லைஃப்பை ரொட்டீனாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் அந்த க்ரியேட் ஆகும். இவருக்கும் ஒரு தாட்ஸ்லாம் வந்துடும்ல. அப்படின்னா ஒரு பிக்சர் ஆர்ட் பண்ணுற மாதிரி இந்த ரைட்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த விமன் ஒரு அழகான பொண்ணை வந்து வரைகிறாராம். அவங்க வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து அந்த ஊனம், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, கூண்டெலாம், அது மாதிரி அவங்க இல்லாமல் அதுக்கு இவருக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப அழகான பொண்ணாகவும், எந்த விதமான உடலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப டாலாகவும் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரியும் ஒரு அழகான பொண்ணை வந்து வரையலான்னு இவர் வந்து டிசைட் பண்ணுவார். பட் இவர்கிட்ட வந்து அந்த திங்ஸ் எதுவுமே இல்லாதனால, இவர் தான் ஆல்ரெடி இவர் டிஸ்கிரைப் பண்ணார் நம்ம ஸ்பீக்கரு, இவருக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இவரால் அந்த ரைட் பண்ண முடியாது. பட் இமேஜினேஷன்லேயே வந்து ஒரு உடனில் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி, செதுக்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவர் கூடவே இருக்கிற மாதிரியும், இந்த பார்க்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் இவர் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா கேனல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தங்குவார். அது பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து தங்குறதுக்கான தூங்குறதுக்கான இடம். இந்த பார்க் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே தான் போய் டெய்லியுமே ரொட்டீனாக ஸ்டே பண்ணிக்குவார். பகலில் பார்க்லையும் நைட்டில் வந்து அந்த கேனல்லையும் போய் ஸ்டே பண்ணுவார். அந்த டைமில் கூட இந்த பொண்ணு, அழகான பொண்ணு, இவரை விட்டு போகாமல் இவர் கூடவே இருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இமேஜினேஷனில் வந்து சொல்லிட்டு வருவார். இந்த பார்க் க்ளோஸ் பண்ணதையும் அந்த கேனலில் போய் ஸ்டே பண்ணுவார். அப்போ வந்து இவர் கூட அவங்க இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இவர்கிட்ட வந்து அந்த திங்ஸ் எதுவும் இல்லாதனால இப்போ வந்து இவர் இமேஜினேஷனில் தான் வந்து அதை க்ரியேட் பண்ண மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இவர் எதுவும் ரைட் பண்ண, அதாவது ட்ரா பண்ண மாதிரி சொல்லலை. அடுத்த ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஆல் நைட்ஸ், அதாவது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர் எவ்ரி நைட்ஸ் வந்து இவர் கூட ஸ்டே பண்ணுற மாதிரியும், இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இவர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. தூங்குறப்ப கூட இவர் கூடவே இருக்க மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி முடிக்கிறாருன்னா, இந்த போயத்தோட எண்டில் இந்த பசங்க வம்புழுக்கிறாங்கள அந்த பசங்களை பற்றி சொல்கிறாரு. அவங்க வந்து சின்ன பசங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கான மெச்சூரிட்டி வந்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது இந்த ஊனமுற்றவங்களை வம்புழுக்கிறது, இந்த பூணூல் அந்த வர ஹஞ்ச் பேக் வந்து டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மாறிடும். எப்போ மாறும்னா அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் எப்போ வருதோ அது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் மாறும். அது வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிக்கிறாரு. இப்போ வந்து போயம் லைன்ஸை பார்த்துருவோம். On the hunchback in the park, a solitary mister, propped between trees and water, from the opening of the garden, lock that lets the trees and water enter until the Sunday somber bell at dark. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து இந்த பார்க்கு வர்றாரு இந்த ஹஞ்ச்பேக்கு, அந்த பூணூல் அந்த மனிதன். அவர் காலைல கார்டன் ஓப்பன் பண்ணதையும் அந்த பார்க் ஓப்பன் பண்ணதையும் உள்ள நுழையிறாரு. ஈவினிங் அந்த பார்க் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பார்க்கில் தான் இருக்கார். சண்டேவுமே கூட அவர் அங்கே தான் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட்டிங் அ பிரெட் ஃப்ரம் எ நியூஸ் பேப்பர், ட்ரிங்கிங் அ வாட்டர் ஃப்ரம் த செயின்டு கப் தட் த சில்ட்ரன்ஸ் ஃபில்டு த கிராவல். இந்த கிராவல் அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த சரளை, கல், மண் அப்படிங்கிற மீனிங்கு. இவர் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஃபோல்டு பண்ணப்பட்ட ப்ரெட்டை சாப்பிட்டு இருக்கிறதாகவும், இந்த செயினில் கோக்கப்பட்ட கிளாஸில் தண்ணி மந்து குடிக்கிறதாகவும் சொல்கிறார். In the fountain basin where I sailed my ship, slept at a night in a dark canal, but nobody chained him up. அதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஈவினிங் டைமில் அந்த பார்க் க்ளோஸ் பண்ணதையும் போயிட்டு அந்த கேனலில், அதாவது நாய் தூங்குற இடத்துல வந்து தூங்குறாராம். பட் இவரை யாரும் கட்டி வைக்கல, பட் இவர் அந்த இடத்துல தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Like the park birds he come early, like the water he sit down, and Mr.
They called him Mr. The truant boys from the town, running when he had heard them clearly on out of the sound. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு ரைட்டரே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நேம் சொல்லாமல் ஒரு மிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றதா அவர் சொல்லிட்டு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணுறப்பே பேர்ட்ஸ் எல்லாம் வருமா, அந்த டைம்லையுமே வந்து இவர் என்ட்ரு ஆகிறாராம். கொஞ்சம் நேரம் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இவரை டீஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூரத்தில் வரப்பே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குறப்பே இவர் அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுவாராம். பாஸ்ட் லேக் அண்ட் ராக்கரி லாஃபிங் when he shocked his paper hunchback in the mockery though he the loud zoo of the willow groves dogging the park keeper with his stick that picked up the leaves. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஹன்ச்பேக் மாதிரியே வந்து அந்த பசங்களாம் மாக்ரி பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணுறாருல பார்க்கை மெயின்டைன் பண்ணுறவர் அந்த குச்சியில் வந்து அந்த தலையெல்லாம் அறுத்து கொண்டு போயிட்டுருக்காராம். இந்த சீனை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. And the old dog sleeper alone between our nurses and their swans, while the boys among willows made the tigers jumps out their eyes, the roar on the rockery stones, and the groves were blue with sailors. Mad all day until bell time, a woman figure without fault, straight as a young elm, straight and tall from his crooked bones, that she made stands in the night after the locks and chains. மேலே லைனில் மேலே ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் வந்து இவர் ஒம்பளுத்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு அழகான பொண்ணை வந்து இவர் ட்ரா பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுறதை வந்து சொல்லிட்டு வர்றாரு. அவங்க வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக இவர் பார்த்திங்கன்னா உடலில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது ஃபிசிக்கலாக, பட் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டாகவும் ரொம்ப அழகான பொண்ணாகவும் இருக்கிறதா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க வந்து இவர் கூடவே இருக்க மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா 7th ஸ்டான்ஸா ஆல் நைட் இன் த அன்மேடு பார்க் ஆஃப்டர் த railings and shrubberies, the birds, the grass, the trees, the lake, and the wild boys innocent strawberries had followed the hunchback to his kennel in the dark. இந்த நைட் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இவர் அந்த இதுக்கு போயிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த பசங்களை அந்த வயசு அதாவது சில்ட்ரன்ஸாக இருக்கனால தான் வந்து டீச் பண்ணியிருக்காங்க, அவங்க மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருந்து மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.